இன்றைக்கி பூசணிக்காயால் ஹல்வா பண்ணுறோம். இதுக்கு நல்ல வெள்ளை பூசணிக்காயை வாங்கி தொலியை செத்தி அலம்பிட்டு இந்த மாதிரி ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்க்ராப் பண்ணி நான் ஒரு வருஷம் அதை தண்ணியெல்லாம் அப்படி பிழிஞ்சு களைஞ்சிருக்கேன். தண்ணியே இருந்தாலும் தப்பில்லை. இது அது நான் 2 கப் எடுத்துகிட்டு இருக்கேன். ஐ மீன் 3 கப்பு. இப்போ 3 கப்பு. 1 கப்பு கேரட்டு துருவி எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கேரட்டை இந்த பூசணிக்காய் ஸ்க்ராப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதேமா கடாயில் போட்டு அந்த வெள்ளம் மெத்ராப்பில் நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த ஈரப்பதம் எல்லாம் போய் அந்த பச்சை வாசனையும் மாறும் இல்லை. இப்போ நல்லா அது ஈரப்பதமெல்லாம் போயிடுது. இப்போ இதுக்கு 3 மெஷர் சுகர் போட்டிருக்கேன். 2 இப்போ முதல்ல 2 போட்டு அப்புறமா 1 கப்பு கூட சுகர் போட்டிருக்கேன். இப்படி 3 கப்பு போட்டாச்சு. இதுனா அந்த சுகர் கரையட்டும். இதை நம்ம சேர்ந்துக்கிறது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் பாலில் கலக்கி விட்டுருக்கேன். கேரட் இருக்கிறதுனால கலர் நல்லா வரும். இருந்தாலும் ஆர்டிஃபிஷியல் கலர் ஒரு கொஞ்சம் உண்டு, கலர் பவுடரும் போட்டிருக்கேன். இந்த இப்போ 1 கப்பு பாலும் விடுறேன்ல. எல்லாமே சேர்த்து நல்லா கலரணும். இந்த வெள்ளை பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மினரல் வாட்டர் நிறைய இருக்குது சொல்கிறா அதில் எல்லாம். இப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். இப்போ முதல்ல கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு இப்போ நெய் விட்டு நல்லா கலரிக்கணும். இந்த காசி ஹல்வான்னு சொல்கிறா. இனிமே பூசணிக்காய் உடம்புக்கு நல்லது. இப்போ நல்லா வத்தி வந்துடுத்து. இப்போ ஏலக்காய் பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். ஏலக்காய் அதையும் போட்டாச்சு. நம்ம கொண்ட கேஷ்யூ நட்டு ரெசின்ஸு இதெல்லாம் வறுத்து இதில் போட்டு விடலாம். நல்லா நல்லா வத்தியாச்சு. இப்போ இது சர்வ் பண்ணால் ரெடி ஆகிடுது. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.